வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மேலகரம் மின்னகர் சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா. மின்னகரில் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில், மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1700 சதுரடியில் 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஒரு மெயினான லொக்கேஷனில் சூப்பராக இருக்குது வீடு. கீழே 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங், மேலே ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றி கார்டன் போட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க, அதான் ஹைலைட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சுற்றி இடம் விட்டு கார்டன் போடுற மாதிரி வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்றாப்புல ஒரு சூப்பரான வீடு. மெயின் ரோட்லேருந்து மொத்தத்திலே 100 மீட்டர் கூட வராது, பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு. பஞ்சாயத்து வாட்டர் ஆல்ரெடி இருக்குதுல, போர்வெலும் இருக்குது, 2 தண்ணியுமே இருக்குது, தண்ணி பிரச்சனை கிடையாது. பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸஸாக ஒரு பெரிய கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது, நீங்கள் இன்னும் பெரிய கார் பார்க்கிங் போடணும்னா போட்டுக்கலாம், இடம் விட்டுருக்குறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்து வாசல் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சொந்தமாக கட்டின வீடு, மணல் போட்டு கட்டின வீடு, ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு சேஃப்டி டோரு, ஒரு வுட் டோரு, ஒரு சின்ன சிட் அவுட்டு முன்னாடி. என்ட்ரன்ஸ்லேயே 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கபோர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு நில ஜன்னல் எல்லாமே கம்ப்ளீட்டாக தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க, சொந்தமாக கட்டினதுனால. நல்லா இருக்குது வீடு. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹால் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹால், அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும், காமனாக ஒரு பாத்ரூம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்டு இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே குடியேறிக்கலாம். மேலகரம் மின்னகரில் வீடு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு இது. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 16 ஒரு பெரிய பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேலைகள் மிச்சம், அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம். நடந்து போகிற தூரத்தில் தான் மின்னகர் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வுட்லேயே பண்ணியிருக்காங்க எல்லாமே. அட்டாச் பாத்ரூம், நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட கிச்சன் சிம்பிளாக ஒரு சூப்பர் கிச்சன், ஃபுல்லாக ஸ்டோரேஜ், நிறைய வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க. கிச்சனுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 11 ஒரு பெட்ரூம், கீழே 2 பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம், மொத்தம் 3 பெட்ரூம். இதில் அட்டாச் கிடையாது, காமன் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஸ்டடி ரூமை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோர் ரூமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கார்டன், உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டரும் வந்துடும், போர்வெலும் வந்துடும், 2 வாட்டருமே இருக்குது. இதை சுற்றி நல்ல கார்டன் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு பார்க்கிங் ரெடி பண்ணனாலும் ரெடி பண்ணிக்கலாம். வீட்டுக்கு 2 தென்னை மரம் இருக்குது, பெரிய தென்னை மரம். வீட்டுக்கு தேவையான தேங்காய் நம்மளுக்கு மரத்திலே கிடச்சிரும், வீட்டில் இருக்க மரத்திலே கிடச்சிரும். வெளியில் தேங்காய் வேண்டிய அவசியம் இல்லை. பின்னாடி அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்ரூம், ஒரு ஸ்டோர் ரூம், 2மே இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. நம்ம வீடு இப்படி தான் இருக்கணும்னு நினைப்போம், அதே மாதிரி எல்லாமே அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. அவுட் சைடில் ஒரு பாத்ரூம், ஒரு ஸ்டோர் ரூம், பின்னாடி அப்படி கார்டன். 2 தென்னை மரம் நல்லா காய்ச்சிருக்கு. கார்டனை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பஞ்சாயத்து வாட்டர் மோட்டரும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. மூணாவது பெட்ரூம், மேல் மாடி, வெத்தலை கொடிது,
இந்த ஏரியாவும் காலியாக விட்டுருக்காங்க. தேவைன்னா இன்னொரு பெட்ரூம் எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய பெட்ரூம், 10க்கு 16 அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கெஸ்ட் யார் வந்தால் கூட நம்ம கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் விட்டுருக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் வந்துடும். இந்த இடத்துல தேவைன்னா கூட நீங்கள் துணி காய போடுறதுக்கோ இல்லை உங்கள் தொழில் சார்ந்த தேவைக்கோ ஏதாவது ஒரு செட்டு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இங்கேருந்து குற்றாலம் மெயின் அருவி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும். குற்றாலம் கிளைமேட் அப்படியே இருக்கும். குற்றாலம் பக்கத்தில் நீங்கள் வீடு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு அதுக்கு செட் ஆகும். நல்ல வீடு, லோன் போட்டு எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நேரில் வீட்டை பாருங்கள், நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு விளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை வீக்கெண்ட்னாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.